ரஷ்யா, உக்ரைன். இந்த பிரச்சனையில உக்ரைன் எப்படியாவது ரஷ்யாவை வெளியேத்தி விட்டுறலாம் அப்படிங்கிற நேத்துக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் சக்சஸும் ஆன மாரி தெரியுது. ஏன்னா ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. முதல்ல உக்ரைன் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, டபுள் டாப் மெத்தட் அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட தகரனாக் ஏவியேஷன் ஃபியூயல் ஃபேக்டரி மேல நெப்டியூன் மிசைலை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அது என்ன டபுள் டாப்னா, புதுசா வர நபர்களுக்காக தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ரஷ்யாவோட லிமூர் மிசைல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, களத்துல ஒரு இடத்துல அட்டாக் பண்ணுதுன்னா, ப்ரிசைஸ்டா அதே இடத்துல சில நிமிஷங்கள் தள்ளி, இல்ல ஒரு 10, 20 மினிட்ஸ் 1/2 மணி நேரம் தள்ளி, இல்ல 1 மணி நேரம் தள்ளி அதே இடத்துல ப்ரிசைஸ்லி இன்னொரு அட்டாக் பண்ணுவாங்க. இது போல டபுள் டாப் மெத்தட் அப்படிங்கிறது களத்துல நம்ம பார்த்திருப்போம். ஏன்னா உயிரிழப்புகள் அதிகமாகும். முதல்ல ஒரு அட்டாக் நடக்குது. ரெஸ்பான்ஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். காயமடைஞ்சிருப்பாங்க. அந்த வீரர்கள்லாம் இவாக்குவேட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து எமர்ஜென்சி டீம் வந்து எல்லாம் ரெடி பண்றதுக்கு, இல்ல அங்க வந்து எதாவது ரெடி பண்ணலாம். திருப்பி எல்லாம் செட் பண்ணி அந்த இடத்துல ஆளுங்க வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. திருப்பி அதே இடத்துல ஒரு அடி விழுகும். டபுள் டாப் மெத்தட் ரஷ்யா வந்து யூஸ் பண்றாங்க. ஏன்னா சில நேரங்கள்ல போய் வெடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு குண்டு அங்கேயே விழுந்து வெடிக்கும். இதனால கான்கிரீட்லாம் இருக்குன்னா, குண்டு வெடிக்கும்போது டேமேஜ் ஆகும். 2வது குண்டு வெடிக்கும்போது இம்பாக்ட் ஆகும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது போல டபுள் டாப் மெத்தட் வேரியஸ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க ரஷ்யா. களத்துல அப்படிங்கிற இதுவரைக்கும் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மக்கள் வாழும் பகுதியில இதுவரைக்கும் டபுள் டாப் பண்ணது கிடையாது. இப்ப என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, உக்ரைன் ரஷ்யாக்குள்ள தாகரனாக் பகுதியில இது போல ஒரு ஃபேக்டரி ஏவியேஷன் ஃபியூயல் ஃபேக்டரியில அடிச்சிருக்காங்க. இப்ப கோவம் வருமா? வராதா? ருத்ர தாண்டவம் ஆடியிருக்காங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது. நோவோசிர்ஸ்கி பகுதியில மக்கள் வாழும் ரெசிடென்ஷியல் பில்டிங் ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைனோட ட்ரோன்கள் தாக்குதல் பண்ணிக்குது. வெடி விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. இதனால உயிர் சேதங்கள் 2வது காயமடைஞ்சிருக்காங்க மக்கள் அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே ரஷ்யாக்குள்ள நேத்திக்கு உக்ரைன் அப்படியே சொரிஞ்சு விட்டு இருந்திருக்காங்க. கொக்கி போட பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் லார்ஜ் ஸ்கேல் நம்பர் ஆஃப் கேலிபர் க்ரூஸ் மிசைல்ஸ், கின்சால் மிசைல்ஸ், இஸ்காந்தர் மிசைல்ஸ், மிசைல்ஸே பல வகையான மிசைல்ஸ் கீவ்ல மட்டுமே அப்படியே வெறித்தனமா அடிச்சுக்கிறாங்க. அதுவும் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 கின்சால் மிசைல் பேக் டு பேக் ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. அது கீவோட வடக்கு பகுதிகளில். இது வரைக்கும் சில பகுதிகள் விட்டு வைக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா. கொஞ்சம் கிளீனா நிரவி விட்டுடலாம் வேண்டாம் அப்படிங்கிறது போல கொஞ்சம் சுத்தமா இருந்தாலும் நல்லா இருக்கும். எதுக்கு கொஞ்சம் நெஞ்சம் விட்டுட்டு அப்படிங்கிறது போல கொஞ்சம் நிரவி விட்டுருக்காங்க. கீவை வந்து பாத்தீங்கன்னா தூர்வாரி இருக்காங்க ரஷ்யா அநீதிக்கு அப்படிங்கிறது போல பல வகையான வீடியோக்கள். தொடர்ந்து தாக்குதல் இந்த கீவுக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 6 நிமிஷம் பேசுற அளவுக்கான அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா நேற்றுக்கு ரஷ்யா தரப்பு பண்ணிக்கிறாங்க. முக்கியமான எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே அடிச்சுக்கிறாங்க. கீவ் மொத்தமும் டார்க்ல இருந்திருக்கு. நாக் அவுட் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா பவர் இதுலயே லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் கீவ் மேல. மெட்ரோல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரண்டே இல்ல. மெட்ரோவே வந்து பாத்தீங்கன்னா இருட்டா இருக்கும். நைட்டு நேரங்கள்ல தாக்குதல்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அது ஒரு ஷெல்டர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போய் மக்கள் அங்க இருக்காங்க. அதுல இருட்டா இருக்கு அப்படின்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கும்போது பேனிக் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. எங்க போறது, என்ன பண்றது, வெளியே வர்றதுக்கு வழி எப்படி, உள்ள போறது எப்படி அப்படிங்கிற பயம் வந்துடும். இதனால வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான பேனிக்ல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனே இருந்திருக்கு. ஹெவியான அட்டாக் ரஷ்யா அடிச்சுக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது. ஒடசால வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா அட்டாக் பண்ணிக்கிறாங்க பல பகுதிகள். ஒடசாவோட பல இடங்கள்ல பவர் அவுட் ரேஜஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. அட் த சேம் டைம் சுமியில அட்டாக் பண்ணி தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயணைச்சிட்டு இருக்கும்போது அதுவும் தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிச்சு தாக்குதல் பண்ணி அப்படிங்கிற வந்து பண்ண செய்திகள் வந்துருக்கு. ஸோ சுமி, ஒடசா, ரெஸ்ட் ஆஃப் கீவ் முழுவதும் அப்புறம் சில பகுதிகள் ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க. இதுல இந்த தாக்குதல்ல அதிகப்படியா எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆனது டொனஸ்க், கர்கிவ், செர்னிகிவ், டின்ப்ரோ பெட்ரோவ்ஸ்க். இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்திருக்கு. டின்ப்ரோ பெட்ரோவ்ஸ்க் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்திருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. இதை பத்தின தகவல்கள்லாம் வந்துச்சுன்னா அடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒடசாவே டிஃபிகல்ட்னாங்க. அப்புறம் கீவ்ல நடக்கும்போது அது டிஃபிகல்ட்னாங்க. அப்புறம் டின்ப்ரோ பெட்ரோவ்ஸ்க் லேட்டஸ்ட் ஆகும்போது அது ரொம்ப டிஃபிகல்ட் அப்படிங்கிறாங்க. இது போல வெறி கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா ஃபுல்லா அடிச்சுக்கிறாங்க. இது தாக்குதல். அடுத்த வந்து களத்துல பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது கிரஷ்னோமயஸ்க் அப்படிங்கிற சொல்லுவாங்க. உக்ரைனை பொறுத்தவரைக்கும் பக்ரோஸ்க் அப்படிங்கிற சொல்லுவாங்க. நம்ம பக்ரோஸ்க் அப்படிங்கிற பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த பக்ரோஸ்க்ல நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். செக்ஷாஸ் 3 டிஸ்ட்ரிக்ட் அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா பிடிச்சிட்டாங்க. அது ஃபுல்லா கிளியரிங் வேலை நடந்துட்டு இருக்குன்னு அது கொஞ்சம் பரவலா எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. கோர்னியாக் டிஸ்ட்ரிக்டையும் கிளியர் பண்ணிட்டு அங்க நான் சகஜமா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து மீடியாக்கள் உக்ரைனோட மீடியாக்களை ட்ராக் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஹெட்லைன்ல வச்சிருப்பாங்க. ரஷ்யாவோட
அங்க ஆளுங்கள வந்து பார்த்தீங்கன்னா, கீபோர்டு சென்டர ஃபுல்லா நாங்க கிளீன் பண்ணிட்டோம். அன்யூசபிள் யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிறது போலலாம் பேசியிருக்கலாம். ஆனா, அந்த பகுதியில வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புலருந்து கொர்னியாக் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம். ஏன்னா, எல்லாரும் சொல்றீங்களா, உக்ரைன் என்ன சொல்றாங்க அப்படின்னு. உக்ரைன் சொல்றது தான் இது எல்லாமே. இந்த ஒரு வீடியோ மட்டும் ரஷ்யா விட்டுருக்காங்க. அத நம்ம பார்க்குறோம். இந்த தாக்குதல் சொன்னது எல்லாமே உக்ரைனோட மீடியாக்கள் தான். இப்ப நம்ம மெயினான விஷயத்துக்கு வந்துரலாம். இப்போ பேச்சுவார்த்தை. பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இந்த 28 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் டீலு அமெரிக்க தரப்பு வந்து பேசிக்கிறாங்க. இத பத்தியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா? இல்ல ஜெனீவால உட்காந்து பேசும்போது 19 பாயிண்ட் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஷார்ட் பண்ணிக்கிறாங்க. மாத்துறதுக்கு, திருத்துறதுக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு செட்டு, செகண்ட் ஒரு செட்டுன்னு பேசிக்கிறாங்க. எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இதுல 19 பாயிண்ட் மட்டும் வச்சுக்கலாம். மத்த பாயிண்ட்லாம் அழிச்சிடலாம். ஆனா எந்தெந்த பாயிண்ட்லாம் அழிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணல. சில மீடியாக்கள் தரப்பு வந்து தகவல்கள் இது போல வந்துகிட்டு இருக்கு. யூரி உஷங்கா அவர்கள் ரஷ்யா தரப்புல இது போல பேச்சுவார்த்தைகளை பேசிட்டு இருக்காங்க இல்லையா? விளாடிமிர் புட்டின் அவர்கள் சார்பா பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? ரஷ்யா தரப்புல இருந்து. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, EU தரப்புல இருந்து ஒரு ப்ரொபோசல பீஸ் பிளான வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் நல்லா இல்லைங்க. அமெரிக்கா சொன்ன ஃபர்ஸ்ட் பிளானே அக்செப்டபிளா இருக்குது. அமெரிக்கா கொடுத்த பிளான் ஃபர்ஸ்ட் பிளான் படி பேசணும்னா பேசலாம். ஈரோப்போட ஆல்டர்னேட் பிளான்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சூட் ஆகல. அமெரிக்கா அது வேணா சூட் ஆகுது சூப்பரா. அது வேணா வச்சுக்கலாம். இதை தூக்கிட்டு போங்க வேண்டாம் அப்படிங்கிற அவங்க தரப்பு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் கூடயும் பேசிக்கிறாங்க. கலந்து உரையாடும் போது அமெரிக்கா பாருங்க அருமையான ஒரு பிளான் கொடுத்துக்கிறாங்க. அதுவே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுவே நல்லா இருக்குன்னு இருக்கு. அவன் சொன்ன மாதிரி கேட்டுக்கலாம் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் வந்து பாத்தீங்கன்னா துருக்கியோட அதிபர்கிட்ட பேசிக்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் தான் நல்லா இருக்கு. முதல் சொன்னதே நல்லா இருக்குங்க. அதுவே ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் தான் அமைதிக்கான தலைவருங்கிறது தெளிவா தான் இருக்கிறார். சூப்பரா பிளான் அப்படிங்கிற போல இவங்க தரப்பு வந்து அது ட்ரம்ப் அவர்களோட பிளானே வந்து பண்ணா புடிச்சுக்கிறாங்க. இப்ப என்னன்னா ட்ரம்ப் அவர்கள் பிளான வந்து சூஸ் பண்றாங்களா இல்ல யூரோப்போட பிளான சூஸ் பண்றாங்கன்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை வந்துருமா அப்படின்ட்டு கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. எது எப்படியும் ஆனா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெளிவா இருக்கார். இந்த உக்ரைன் கூட இந்த EU கூட எல்லாம் பேசின அந்த சாராம்சம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ஜின்பிங் அவர்கள்கிட்டயும் பேசிக்கிறார். ஒரு எட்டு அவர்கிட்ட என்னன்னு கேட்டுருவோம் அப்படிங்கிற ஜின்பிங் அவர்களுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது போல கலந்துரையாடி இருக்கிறாரு. எல்லாம் பேசும்போது ஓகே பிரச்சனைகள் முடிவுக்கு தான் வருதா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அழுத்தங்கள். இந்த கரோலினா அவர்கள் இந்த பேசுவாங்க இல்லையா? ஸ்போக் உமன் அமெரிக்கால ட்ரம்ப் அரசாங்கம் சார்பா. அவங்களே வந்து பண்ண சொல்லிட்டாங்க. என்னங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க? சும்மா ஆயுதம் வேணும் அது வேணும் எத்தனை நாளைக்கு தருது? அவ்வளோ கொடுத்துட்டு இருக்கிறோம்ங்க. தொடர்ந்து இது போல கொடுக்க முடியுமா? ஆயுதம் உக்ரைனுக்கு வேணும், ஈராப்பியனுக்கு வேணும். சும்மா ஆயுதம் கொண்டு வந்து போட்டு போட்டு மாறி மாறி கொண்டு என்னங்க இது? அதனால இதெல்லாம் முடிக்கணுமா இல்லையா? நாங்க பிரச்சனையை முடிக்கிறதுக்காக எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த எஃபர்ட்டுக்கு வாங்க அப்படிங்கிறது போல இவங்க தரப்பு வந்து மிரட்டல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ட்ரம்ப் அவர்களே சொல்லியிருந்தாரு. அவர் இந்த பிளான ஒத்துக்கிட்டு எதுவும் பண்ணல அப்படின்னா, அதுக்கப்புறம் அவர் தான் சண்டை புடிச்சு எல்லாம் பண்ணிக்கணும். கடைசி எல்லாம் அவர் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் சொன்னதா பார்த்திருந்தோம் இல்லையா? இவரு வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்க தரப்புல கொஞ்சம் சலுப்பு தட்ட ஆரம்பிச்சுச்சு. அடுத்து லுகஷெங்கா அவர்கள். அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, கூடிய சீக்கிரம் இதெல்லாம் முடிச்சு தள்ளிட்டு இந்த முடிச்சு தள்ளிட்டு இதைய நம்ம சொந்த வேலைய பார்க்க போணுங்க. கூடிய சீக்கிரத்துல முடிச்சிடலாம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தரப்பு வந்து அவரும் சலிச்சுட்டு பதில் சொல்றாரு. இதெல்லாம் என்ன சீக்கிரமா முடிச்சு விடுங்க சட்டு புட்டுன்னு அப்படிங்கிறது போல எல்லார் தரப்புலயும் இருக்கு. இந்த ஏரியா இந்த ரஷ்யா, உக்ரைனை பொறுத்த வரைக்கும் முடிவு அப்படிங்கிறது தென்படுது. அதே நம்ம மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, திரும்பி ஆரம்பத்துல இருந்து தான். அதாவது ஹிஸ்புல்லாவோட கமாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஐடிஎஃப் தாக்குதல் பண்ணி கொன்னுட்டாங்க இல்லையா? இந்த காரணத்தினால ஈரான் தரப்புல இருந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, மிரட்டிக்கிறாங்க. கண்டிப்பா ஒரு நாள் சரியான தருணம் வரும்போது இஸ்ரேலுக்கு நாங்க பதிலடி குடுத்தே தீருவோம் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தரப்புல இருந்து ஈரான் தரப்புல இருந்து மிரட்டல்கள் வந்திருக்கு. இந்த மிடில் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் பதட்டம் அப்படிங்கிறது குறையவே இல்ல. அதுக்கான காரணம் இஸ்ரேலோட சேஃப்டி, செக்யூரிட்டி அந்த இடத்துல இருக்கக்கூடிய டீல் இன்னும் முழுமையடைய ஆரம்பிக்கல. அந்த ஒரு காரணத்தினால லெபனான்ல தாக்குறாங்க, சிரியால பிரச்சனை, திரும்பி காசால பிரச்சனை, தாக்குதல் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அது இருந்துகிட்டே இருக்கு, புகஞ்சுகிட்டே இருக்கு. நெருப்பு அப்படிங்கிறது இருக்கு. அது அணையவே இல்ல அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தலாம் மிடில் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும். அடுத்து அப்படியே நம்ம பாகிஸ்தான் கிட்ட வந்துட்டோம்னா, ஒரு குண்டு வெடிப்பு. தீவிரவாதிகள் மேல தீவிரவாதிகளே குண்டு வெடிப்பை நடத்திக்கிறாங்க. பாகிஸ்தானோட வட மேற்கு பகுதி நார்த் வெஸ்டர்ன் ரீஜன்ல வந்து பண்ண ஒரு ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. கான்ஸ்டபிளரி ஹெட் குவார்டர்ஸ்.
அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெஷாவர் பகுதி. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு வெடிகுண்டு வெடிச்சிருந்திருக்கு. இந்த சூசைட் பாம்பர்ஸ் மாரி வெடிகுண்டு வெடிச்சிருக்கு. ஸோ இதனால அ பாகிஸ்தானோட செக்யூரிட்டி ஃபோர்ஸ சேர்ந்தவங்க 5 நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது அப்படியே சவுத் அமெரிக்கா கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, எப்பவும் போல தான் பதட்டங்கள். இந்த ஃபாக்ஸ் நியூஸ்லாம் ஒரு படி மேல போயிட்டு அமெரிக்கா எந்த நேரமும் அட்டாக் பண்ணலாம். வெனிசுவேலால ப்ரிசைஸ்டா அட்டாக் பண்ணுவாங்க. வெனிசுவேலாக்கு எகெயின்ஸ்டா சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அப்படிங்கிறது போல மீடியாக்கள் தரப்பு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ரஷ்யா, உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா ஃபுல் ஃபோர்ஸா இருக்காங்க. உக்ரைன்ல ஆளுங்களே இல்ல. அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. ரஷ்யா என்ன நினைக்கிறாங்களோ, அத அவங்களால இப்போ மிலிட்டரி ரீதியா சாதிச்சுக்க முடியும். ஒரு வேள அங்க கம்ப்ளீட்டா வந்து அமெரிக்காக்கு பவர் போதுன்னா, சோ வெனிசுவேலால வந்து நம்ம கொஞ்சம் அழுத்தங்கள் குடுக்கலாம் அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புல இருந்து ட்ரை பண்றாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சோ அதனால தான் இங்க மிலிட்டரி பில்டப்பா. ஒரு வேள அங்க ஃபெயிலியர் ஆகுதுங்கும்போது, இங்க அடுத்தது ஆயிருமா? அ ஸ்டார்ட் ஆயிருமா பிரச்சனை அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன நடக்க போகுது? இந்த உலக தலைவர்கள்லாம் உட்காந்து பிரச்சனைய பேசி தீர்த்துக்குவாங்களா? இல்ல மாறி, மாறி அங்கேயும் இங்கேயும் நீ அங்க அடிப்பியா? நான் அங்க அடிப்பேன்னு மாறி, மாறி கலவரத்த பெருசு பண்ணி 3ஆம் உலகப் போருக்கு வேர்ல்ட் அட் கான்ஃப்ளிக்ட்குள்ள கொண்டு வந்து விட்டுருவாங்களா? என்ன நடக்கும்ன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை பை.